நம்ம இன்னைக்கு ரிவ்யூ பண்ண போற மூவி ரீசெண்டா ஓடிடில வந்திருக்கக்கூடிய மிராய் தெலுங்கு மூவி. பட் ஓடிடில எல்லா லாங்குவேஜஸ்லயுமே அவைலபிளா இருக்கு. படத்தோட ஸ்டோரி லைன் பாத்தீங்கன்னா ஹிஸ்டாரிக்கலா ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அதாவது அசோகர் கலிங்கத்தை வென்று இருக்கக்கூடிய சக்திகளை 9 புத்தகமா மாத்துறாரு. அந்த புத்தகத்தை மாத்தி அவரோட நம்பிக்கைக்குரியவர்கள்ட்ட பத்திரப்படுத்த கொடுக்குறாரு. அந்த பத்திரப்படுத்துறவங்க தலைமுறை அதை பத்திரப்படுத்தி வர்றாங்க. இல்ல என்ன 9வது புக் அதை அடைஞ்சாதான் இந்த 8 புத்தகங்களை அடைஞ்ச சக்தி கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பதுல இருக்கும். இப்போ பிரசன்ட்டுக்கு வராங்க. 2000 ஸ்டே அம்பிகாங்கிற ஒரு கேரக்டர் அந்த ஃபியூச்சரை பத்தி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ரோல். அவங்க இன்னும் ஒரு 20 வருஷத்துல இந்த 8 புத்தகத்தை ஈவில் பவர் கையில போயிடும். சோ இதை நம்ம காப்பாத்துறதுக்கு என்ன பண்ணணும், 9th புக் எப்படி சேவ் பண்ணலாங்கிறதுக்கு அவங்க ஒரு செட்டப் பண்றாங்க. இதுக்கப்புறமா கரண்டா 2024 படம் நடக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஓவரா இது ஒரு ஃபேண்டசி மூவி. சோ நீங்க லாஜிக்ஸ் எல்லாம் விட்டு தள்ளிடலாம். நம்ம இங்கிலீஷ் படம் எல்லாம் பாக்குறோம், சூப்பர்மேன் அந்த மாதிரி சம்திங் புதுசா ஒரு லோ பட்ஜெட்ல அழகா சொல்ல முயற்சி பண்ணிருக்காங்க. உண்மையிலே நல்லா இருக்கு. என்னன்னா இவங்க ஒரு ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டை எடுத்து பேச ஆரம்பிச்சாலும் இது ஒரு முழுக்க ஆன்மீக ரீதியா தான் எடுத்துட்டு போயிருக்காங்க. அதாவது குட் as a bad, God as evil அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டு போயிருக்காங்க. எப்பவுமே குட் தான் ஜெயிக்கும் அப்படின்னு நமக்கு தெரியும். ஹீரோக்கள் அந்த மிராய் கிடைக்குது. நம்ம இதெல்லாமே எதிர்பார்த்தோம். கிளைமேக்ஸ்ல அவங்க சொல்ல வந்திருக்க விஷயம் நல்லா இருந்துச்சு. நீங்க தர்மத்துக்காக குரல் கொடுத்தா ஆட்டோமேட்டிக்கா காட், அதாவது இயற்கை உங்களை காத்து நிற்கும். ஈவில அதை அதுவாகவே அழிச்சிக்கும் அப்படிங்கறதா இந்த படத்தோட டோட்டல் மெசேஜ். ரொம்ப நீட்டாவே பிரசன்ட் பண்ணிருக்காங்க. அதே போல சொல்லலாம்னா இந்த படத்தோட பட்ஜெட் வேல்யூ ரொம்ப லோ பட்ஜெட்ல இந்த மாதிரி ஒரு ஃபேண்டசி மூவி எடுத்து தியேட்டர்ல நல்ல லாபகரமான ஒரு வெற்றியை தான் உங்களுக்கு அடைஞ்சிருக்கு. டெக்னிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ்ல மியூசிக் எல்லாம் இன்னும் பெட்டரா இருந்திருக்கலாம்னு தான் தோணுச்சு. ஓவரால் நல்ல படமா தான் இருக்கு. சிலவங்களுக்கு இது பிடிக்காம போகலாம். ஏன்னா முழுக்க இது ஒரு ஆன்மீக ரிலேட்டட்னால ஸ்டில் ஒரு ஃபேண்டசி மூவிங்கிறனால எல்லாரும் பாக்குற மாதிரியான ஒரு படமும் கூட தான். நீங்க பார்த்துட்டு உங்க கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க.